ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். போதகர் பால்யாங்கிச்சோ அவர்கள் ஊனமான ஒருவரை ஜெபித்து சுகமாக்குவதற்கு அவர் சந்தித்த போராட்டங்களையும் முடிவில் கர்த்தர் ஊனமானவருக்கு விடுதலை கொடுத்த அற்புத சம்பவங்களையும் தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார். திடீரென்று என்னுடைய அருகில் ஒரு சத்தம் கேட்கவே என்னுடைய கண்களை திறந்து பார்த்தேன். அங்கே ஊனமான ஒருவன் தன்னுடைய முழங்காலில் ஏராளமான காயங்களோடு கூட நான் இருந்த இடத்தை நோக்கி ஊர்ந்து வந்து கொண்டிருந்தான். ஏதோ அவன் ஒரு பிச்சைக்காரன், பிச்சை எடுப்பதற்காக வந்திருக்கிறான் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவன் என்னிடம் வந்து, பாஸ்டர் எங்கே என்று கேட்டான். நான் தான் பாஸ்டர் என்று அவனுக்கு பதில் சொன்னேன். உடனே அவன் எனக்கு ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு, பாஸ்டர், நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும், நான் சுகமடைந்து செல்வதற்காக வந்திருக்கிறேன் என்றான். என்னை ஒரு தாழ்வு மனப்பான்மை பற்றி பிடித்திருந்தது. நான் யோசித்தேன், சரியாக பிரசங்கம் கூட பண்ண தெரியாத நான் இந்த மனுஷனுக்காக எப்படி ஊக்கமாக ஜெபிக்க முடியும்? இவன் எங்கே குணமாக போகிறான் என்று எண்ணினேன். என்றாலும் அவனோடு கூட பேச்சு கொடுத்தேன். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டேன். அவன் சொன்னான், ஐயா, நான் சியோல் பட்டணத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தேன். அப்போது ஒருவர் என்னை உங்களுடைய ஆலயத்திற்கு வரும்படி வருந்தி அழைத்தார். நீங்கள் ஜெபித்தால் எனக்கு சுகமாகி விடும் என்று சொன்னார் என்றார். அவனை தட்டி கழிக்க விரும்பிய நான் அவனை பார்த்து, நீ இன்னும் கிறிஸ்தவனாகவில்லையே, நீ பாவியாக இருக்கும்போது கர்த்தர் உனக்கு எப்படி சுகம் தருவார் என்று கேட்டேன். உடனே அவன் தன்னை தாழ்த்தி, ஐயா, நான் கிறிஸ்தவனாவது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள் என்றான். அப்போது நான் அவனுக்கு ஆண்டவருடைய இரட்சிப்பின் திட்டத்தை விளக்கினேன். அந்த வார்த்தைகளை அவன் கவனத்தோடு கேட்டு கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அவனுக்குள் இரட்சிப்பின் சந்தோஷம் வந்துவிட்டது. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தமாகிய பெதஸ்தாவினால் அவன் முற்றிலுமாக கழுவப்பட்டான். ஐயா, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. நான் இப்போது ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்காக ஜெபித்து உடனடியாக எனக்கு சுகத்தை வாங்கித்தாருங்கள் என்றான். நான் அவனுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக அவனுடைய கால்களை நோக்கி பார்த்தேன். அதிலே ஏற்பட்டிருந்த காயங்களால் அவனுடைய சதையெல்லாம் சிதறி போயிருந்தது. அந்த காயங்கள் பெரிதாகவும் ஆழமாகவும் இருந்தது. இது எங்கே சுகமாகும் என்கிற அவிசுவாசம் என்னுடைய இருதயத்தை பற்றி பிடித்தது. நான் என்னுடைய கைகளை அவன் மேல் வைத்து ஜெபிப்பதற்காக பிரயாசித்தேன். என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் ஒன்றும் வரவில்லை. என்றாலும் கஷ்டப்பட்டு, பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த மனுஷனை குணமாக்கும் என்று ஜெபித்தேன். ஜெபித்துவிட்டு விசுவாசம் இல்லாமலே அந்த வாலிபனை பார்த்து, சரி, எழுந்து நிற்க முயற்சி செய் என்றேன். சரியாக அவனால் எழுந்து நிற்க முடியவில்லை. அவனுடைய கால்கள் இரண்டும் ஆடிக்கொண்டிருந்தது. உயிரற்ற ஒரு பொம்மையின் கால்களைப் போல அவைகள் விழுந்து விட்டன. சரி, இங்கே உட்கார்ந்து கொள், நான் கொஞ்சம் தனியாக போய் ஜெபித்துவிட்டு இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தோடு வருகிறேன் என்று நான் பிரசங்க பீடத்தை நோக்கி நடந்து சென்றேன். என்னுடைய உள்ளம் ஏமாற்றத்தினாலும் வெறுப்பினாலும் நிறைந்திருந்தது. நான் ஆண்டவரிடத்தில் முறுமுறுத்து, ஆண்டவரே, இந்த மனுஷனை ஏன் என்னிடத்திற்கு அனுப்பினீர்? என்னால் அவனுக்கு உதவி செய்ய முடியாது என்று உமக்கு தெரியுமே. இப்போது நான் என்ன செய்வது? உம்முடைய ஆழமான விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று ஜெபித்தேன். அதன் பின்பு வேதத்திலே தேவன் சுகமளிக்கிறதற்காக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் என்னுடைய வாயினால் சொல்லிக் கொண்டிருந்தேன். என்னுடைய மூளையில் இருந்த ஞாபக சக்தியில் இருந்த பல வேத வசனங்கள் வந்து கொண்டே இருந்தது. அவைகளெல்லாம் வேதத்தில் உள்ள வசனங்கள்தான். ஒரு கிளிப்பிள்ளை சொல்வதைப் போல அவைகளை சொல்லிக் கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் மீண்டும் அந்த வாலிபனிடம் வந்தேன். அவன் மேல் என்னுடைய கைகளை வைத்து, இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவாயாக, எழுந்து நடப்பாயாக என்றேன். அவனை தூக்கி எழுப்ப முயற்சித்தேன். அவனுடைய கால்கள் ஆடிக்கொண்டிருந்தது. அவனால் கொஞ்சம் கூட நிற்க முடியவில்லை. ஆகவே அவனை மீண்டும் உட்கார வைத்து விட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இதில் உட்கார்ந்து கொள், நான் தனியாக போய் ஜெபித்துவிட்டு வருகிறேன் என்றேன். நான் மீண்டும் பிரசங்க பீடத்திற்கு வந்தேன். ஆண்டவரிடம் கோபத்தோடு கூட, தேவனே, எனக்கு நீர் போதுமான விசுவாசத்தை தராவிட்டால்
நான் இங்கேயே உட்கார்ந்து சாவதையே விரும்புகிறேன் என்றேன். பல மணி நேரங்கள் நான் அங்கே உட்கார்ந்திருந்தேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து யோசித்தேன். தேவனுக்கு காத்திருப்பதின் அவசியத்தை குறித்து தியானித்தேன். எனக்கும் அந்த வாலிபனுக்கும் இடையில் ஏராளம் ஒற்றுமைகள் இருந்தன. அவன் தன்னுடைய சரீரத்தில் உள்ள காயத்தினால் வியாதிப்பட்டிருந்தான். ஆனால் நானோ என்னுடைய ஆத்துமாவில் உள்ள சந்தேகத்தினால் வியாதிப்பட்டிருந்தேன். அவனுடைய சரீரத்தில் நோய், எனக்கு ஆத்துமாவில் நோய். எனவே நான் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி, நீர் ஏதாவது செய்து அன்றைக்கு பெதஸ்தா குளத்தின் தண்ணீரை கலக்கியது போல எங்களை கலக்கி ஒரு அற்புதத்தை செய்யும் என்று வேண்டிக் கொண்டேன். அப்போது திடீரென்று தேவனுடைய ஆவியானவர் என்மேல் விசேஷித்த விதமாக இறங்கினார். என்னுடைய உள்ளம் பரிசுத்த ஆவியால் மிகவும் அதிகமாக நிரப்பப்பட்டிருந்தது. என் விசுவாசம் பல மடங்கு அதிகமானது. பெதஸ்தா குளம் கலக்கப்படுவதை உணர்ந்தேன். லோகோசான வேத வசனங்கள் ரேமாவாக வல்லமையாய் உருவெடுத்தது. உலகத்தையே அசைத்து தள்ளி விடுவதைப் போல அவ்வளவு பலமுள்ளவனானேன். இப்போது அந்த காயப்பட்ட மனிதனை குணமாக்குவது சாதாரண காரியமாக எனக்கு தென்பட்டது. ஆகவே பிரசங்க பீடத்திலிருந்து புது பலத்தோடு புது வல்லமையோடு அந்த வாலிபனை நோக்கி நான் நெருங்கி வந்தேன். அந்த வேளையில் எங்களுடைய ஆலயத்தில் 3 திருடர்கள் வந்து, ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கும், திருடி கொண்டு போகலாம் என்று வந்திருந்தார்கள். நான் அதை உணராமல் அந்த 3 பேரையும் பார்த்து, தயவு செய்து இங்கே வாருங்கள், இந்த மனுஷனை கொஞ்சம் பிடியுங்கள், நான் அவனுக்காக ஊக்கமாக ஜெபிக்கப் போகிறேன் என்றேன். அந்த வேளையில் அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் என்னுடைய சொல்லுக்கு உடனே கீழ்ப்படிந்து ஊனமான அந்த வாலிபனை பிடித்து கொண்டார்கள். இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவாயாக என்று ஊக்கமாக ஜெபித்தேன். மட்டுமல்ல, அவனுடைய பக்கவாட்டில் ஓடினேன். மிகுந்த வல்லமையோடு கூட அவன் மேல் என் கையை வைத்து அழுத்தி ஜெபித்தேன். என்னுடைய சத்தத்தையும் என்னுடைய பலத்தையும் கண்ட அந்த ஊனமானவன் பயந்து நான் அவனை கொன்று விடுவேனோ என்று அலற ஆரம்பித்தான். ஐயோ, எல்லாருமாக சேர்ந்து என்னை கொல்கிறார்களே என்று சத்தமிட்டான். இந்த சத்தத்தில் அந்த 3 திருடர்களும் பயந்து ஓடிவிட்டார்கள். நான் அந்த வாலிபனை தூக்கி நிறுத்தினேன். அவனுடைய கால்கள் இன்னும் ஆடிக்கொண்டுதான் இருந்தது. ஆனால் என்னுடைய விசுவாசமோ மிகவும் வல்லமை உள்ளதாகவும் உறுதியாகவும் இருந்தது. அவனை தூக்கி என்னுடைய கைகளினால் பிடித்து கொண்டு, இயேசுவின் நாமத்தினால் நடப்பாயாக என்றேன். அவனை ஒரு தள்ளு தள்ளினேன். அவனுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்க்க விரும்பாமல் என் கண்களை மூடிக்கொண்டேன். திடீரென்று எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. என் கண்களை திறந்து பார்த்தபோது அந்த வாலிபனுடைய கால்கள் பலன் கொண்டிருப்பதை பார்த்தேன். நாரிப்போய் புழுத்து போய் இருந்த பகுதியெல்லாம் இப்போது நன்றாகவும் பரிபூர்ண சுகம் அடைந்தவனாகவும் அந்த இடம் முழுவதையும் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தான். இதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த 3 திருடர்களும் திரும்பி வந்தார்கள். தேவன் அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் செய்ததை முகமுகமாய் கண்டார்கள். தங்களை தாங்களே ஒப்பு கொடுத்து தங்களுடைய பாவங்களுக்காக அழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்று கொண்டார்கள். அடுத்த வாரம் எங்கள் பகுதியில் உள்ள பிரபலமான மருத்துவர் வந்து அந்த வாலிபனை சோதனை செய்து கர்த்தர் அவனுக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்ததை பற்றி விவரித்தார். அந்த அற்புதத்தால் அந்த மருத்துவரும் இரட்சிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவரானார். மட்டுமல்ல, அந்த 3 திருடர்களும் இரட்சிக்கப்பட்டு வேதாகம கல்லூரிக்கு போய் படித்து இப்போது கொரியாவில் முக்கியமான ஊழியக்காரர்களாக விளங்குகிறார்கள். கிறிஸ்து வெறும் மார்க்க ஸ்தாபகர் மட்டுமல்ல, ஏதோ ஒரு சன்மார்க்க நெறிகளை புகட்டுகிறவர் மட்டுமல்ல, தத்துவ ஞானங்களை பேசிவிட்டு செல்கிறவரும் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். நீங்கள் ஆலயத்திற்கு மீண்டும் மீண்டும் சென்று பல பிரசங்கங்களை கேட்ட வண்ணம் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை எந்த அற்புதம் நிகழாமல் இருக்கலாம். என்றாலும் மனம் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் முதலில் இரட்சிக்கப்படுங்கள், பின்பு தேவனிடத்தில் காத்திருங்கள். மட்டுமல்ல, உங்களை ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். அவருடைய நித்திய நோக்கத்திற்கு உங்களை தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். நீங்கள் பொறுமையாக இருக்கிற அதே நேரத்தில் விடாமுயற்சியாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தை தொடுவார். உங்களுடைய உள்ளம் அற்புதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகும்.
உங்கள் அறிவில் உள்ள வேத வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை கொண்டு வரும். அப்போது ஆண்டவரிடத்தில் உங்களுக்கு தேவையானவற்றை தெரியப்படுத்துங்கள். ஆண்டவரே, என்னை சுகமாக்கும் என்று மன்றாடுங்கள். அப்போதுதானே தேவ வல்லமையால் உங்களுடைய பலவீனத்தை உதறிவிட்டு நீங்கள் எழுந்திருப்பீர்கள். உங்களுடைய நோயும் வியாதியும் மறைந்து போகும். உங்களை ஆரோக்கியமுள்ளவர்களாக தேவன் நடக்க செய்வார். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.